நமஸ்காரம். வெல்கம் டு சாரதா சமையல். நான் சாரதா. இன்றைக்கி சாரதா சமையலை நம்ம பார்க்க போகிறது ஒரு மோர் குழம்பு வெரைட்டி. இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டு. இது வந்து ஊற வச்செல்லாம் பண்ண வேண்டாம். இதை வறுத்துட்டு சூடு ஆறினோடனே அரைச்சிட்டு நம்ம மோர் குழம்பு பண்ணிடலாம். ரொம்ப ஈஸி, ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த வறுத்தரைச்ச மோர் குழம்பு பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஒரு பேஸ்ட்டு தயார் பண்ணிக்கணும். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துட்டு அதை வறுத்துட்டு அரைக்கணும். வறுத்தரைச்ச மோர் குழம்பு பண்ணுறதுக்கு முதல்ல வறுத்துக்கணும். அதுக்கு என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னால் நான் ஸ்டவ் பற்ற வச்சு சிம்மில் வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான பொருட்கள்: துவரம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், தனியா 2 டேபிள் ஸ்பூன், மிளகாய் ஒரு 5, தேங்காய் நமக்கு எவ்வளோ அவ்வளோ தேவையானதை எடுத்துக்கலாம். கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் சீரகம். இப்போ முதல்ல கடலைப்பருப்பு போட்டுடலாம். எல்லாமே மீடியம் ஃப்ளேமில் நிதானமாக கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வறுக்கணும். இது ரெண்டும் வறுக்கிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும், அதனால் முதல்ல இதை போட்டுடுறேன். ஒரு நிமிஷம் கழித்து ஒன்று நான் சேர்க்கலாம். இப்போ இது வந்து லைட்டாக கலர் மாறி இருக்குது. இப்போ வந்து வெந்தயம் சேர்க்கலாம். வெந்தயம் கூட மீடியம் ஃப்ளேமில் நிதானமாக தான் அது வந்து வறுப்படணும். அப்போ தான் அதோட ஃப்ளேவர் நல்லா வரும். அடுத்து தனியா போட்டுடலாம். அடுத்து சீரகம் போட்டுடலாம். அடுத்து மிளகா, அப்புறம் கடுகு சீரகம் கொஞ்சம் வந்து வெடிக்கணும், கலரும் மாறணும். எல்லாமே நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ வந்து தேங்காய் சும்மா போட்டுட்டு அந்த சூடில் நம்ம வதக்கிடலாம். எல்லாம் நல்லா ஈவனாக வறுபட்டுடுச்சு. தேங்காய் கூட லேசாக வதக்கிட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நைஸாக பேஸ்ட் மாதிரி பண்ணி கொண்டு வரணும். அது முடிச்சுட்டு வந்துட்டு அப்புறம் நம்ம மோர் குழம்பு பண்ணலாம். இப்போ நான் வந்து அரைச்சி கொண்டு வந்துட்டேன். இன்றைக்கி நான் பண்ண போகிறது வந்து சேப்பங்கிழங்கு மோர் குழம்பு. நான் சேப்பங்கிழங்கு வேக வச்சு தோல் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து இதில் கொஞ்சம் தண்ணி, ஒரு டம்ளர் தண்ணி விட்டுட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டிருக்கேன். இதுக்கு லைட்டாக தான் மஞ்சள் பொடி போடணும். இந்த சேப்பங்கிழங்கு இந்த தண்ணி கொஞ்சம் கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நான் வந்து தயிரை கடைஞ்சி கொண்டு வந்துடுறேன். இந்த சேப்பங்கிழங்கு தண்ணி வந்து கொதிக்கிறது. இப்போ வந்து அரைச்சி வச்ச விழுது அதில் போட்டுடலாம். நான் ஜென்ரலாக வந்து தண்ணி விழாமல் நான் தயிரை சேர்த்து அரைச்சிடுவேன். நம்ம இது மாதிரி மோர் கடைஞ்சி கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. நான் இன்றைக்கி வீடியோக்காக மோர் தனியாக கடைஞ்சிருக்கேன், அதனால தான் தண்ணி விடலை. இதில் தண்ணி சேர்த்துருக்கோம். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணியை சேர்த்துடலாம். நம்ம அரைச்சி விட்டது போட்ட பிறகு இப்போது கொதிக்க ஆரம்பிச்சிடுது. இந்த ஸ்டேஜில் நான் வந்து இந்த நல்லா புளிச்சிருக்கு இந்த தயிர், இந்த கெட்டியாக கடைஞ்சி கொண்டு வந்துருக்கு, இதை சேர்த்துடலாம். இப்போ நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு உப்பு போடலை, கடைசியாக தான் நான் வந்து உப்பு போடுவேன். உப்பு போட்டுட்டு கொதித்த உடனே ஆஃப் பண்ணிடலாம். நான் அந்த சேப்பங்கிழங்குலேயும் கொஞ்சம் உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கேன், அதனால தான் முதல்ல உப்பு போடலை. நம்ம ஜென்ரலாக வந்து மோர் குழம்புனா பூசணிக்காய் போட்டு பண்ணுவோம், ரொம்ப நல்லாயிருக்கும். பூசணிக்காய், வெண்டைக்காய், சேப்பங்கிழங்கு சூப்பராக இருக்கும். இது ஜஸ்ட்டு இப்போ தயிர் விட்ட பிறகு கொதித்த உடனே ஜஸ்ட்டு ஒரே ஒரு கொதி தான் வரணும், ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. கொதித்த உடனே ஆஃப் பண்ணிடணும். இப்போ அது சைட்லலாம் பாருங்கள் அப்படி பபிள்ஸ் வருது. இந்த டைமில் பொங்கி வந்தவுடனே ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் நல்லா பொங்கி வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு தாளித்து கொட்டிட்டா வறுத்தரைச்ச மோர் குழம்பு ரெடி. இப்போ இந்த வறுத்தரைச்ச மோர் குழம்புக்கு தாளிக்கலாம். நான் வந்து தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். மோர் குழம்பு தேங்காய் யூஸ் பண்ணுற எல்லாத்துக்குமே தேங்காய் எண்ணெய் தாளித்தா நல்லாயிருக்கும். நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ எண்ணெய் காஞ்செடுத்து ஒரு அரை ஸ்பூன் கடுகு, ஒரு அரை ஸ்பூன் சீரகம்,
அது நல்லா வெடிக்கணும். இப்போ ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் போட்டுருங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலை, கடைசியாக பெருங்காயப்பொடி, நான் வறுக்கும்போது கூட எண்ணெய் எதுவுமே சேர்க்கல. இந்த எண்ணெய் தான் இதுக்கு. இப்போ இதில் கொட்டிடலாம். நல்ல கமகமான தேங்காய் எண்ணெய் வாசனையோட இந்த வறுத்தரைச்ச மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். வறுத்தரைச்ச சேப்பங்கிழங்கு மோர் குழம்பு ரொம்ப நல்லா ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். பார்க்கும்போதே ரொம்ப நல்லாயிருக்கு. ரொம்ப நேரம் கொதிக்க விட்டால் திரிஞ்சு போய்டும். இது கரெக்டாக இருக்குது பாருங்கள். ஆக்சுவலாக இதை பார்த்தா எனக்கு குஜராத்தி கடி மாதிரி இருக்குது. இந்த வறுத்தரைச்ச மோர் குழம்பு நம்ம சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இது ஒரு நம்ம டெய்லி சமையலை நம்ம இந்த மாதிரி பண்ணி சாதத்தோடு சாப்பிடலாம். இல்லாட்டி இதை சைட் டிஷ்ஷாக கூட நம்ம எடுத்துக்கலாம். இது சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும், அடைக்கு நல்லாயிருக்கும். களி பண்ணால் களிக்கு இது சூப்பராக போகும். நீங்களும் உங்கள் வீட்டில் களி பண்ணால் இதை மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் ஒரு தடவை இந்த களியோட சாப்பிட்டோம், சூப்பராக இருந்தது. ஜென்ரலாக இந்த மோர் குழம்பு நம்மளுக்கு ஊற வச்சு பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நம்ம சடனாக மோர் குழம்பு சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சா உடனே இந்த மாதிரி வறுத்தரைச்ச மோர் குழம்பு பண்ணிடலாம், சூப்பராக இருக்கும். இதில் நம்ம வறுக்கிறதுக்கு போட்ட எல்லா ஐட்டமோட ஃப்ளேவர் நம்ம நாக்கிலேயே இருக்குது. எஸ்பெஷலி கடைசியில் அந்த வெந்தயத்தோட வாசனை கூட நாக்கில் இருக்குது, சூப்பராக இருக்குது. நீங்கள் கட்டாயமாக இந்த வறுத்தரைச்ச மோர் குழம்பு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மோர் குழம்பு இது. நான் சேப்பங்கிழங்கு போட்டிருக்கேன். வேறு ஏதாவது காய் என்ன வேணால் போட்டு பண்ணிக்கலாம், சூப்பராக இருக்கும். நீங்கள் கட்டாயமாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். சாரதா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். உங்களோட கமெண்ட்ஸ் கூட மறக்காமல் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.